அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2025. அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசி துலாம். துலாம் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து அது நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு புதனுடைய சேர்க்கையில இருப்பாரு. மாதத்தோட ஆரம்பத்துல சுக்கிரன் நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துடும். இருப்பினும் சுக்கிரன் நமக்கு சுபத்துவமான கிரகம் தான். ஏன்னா நம்முடைய ராசிநாதன் அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம். அதே சமயத்துல அஷ்டமாதிபதி 6க்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். மேலும் 6க்கு உடையவனும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனையில இருக்காங்க. அந்த அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் நமக்கு நிச்சயமா சாதகமான பலன்களை கொடுக்கும். அந்த பரிவர்த்தனை யோகம் மிகச் சிறப்பா இருக்கு. அதுல சுக்கிரன் உச்சமா இருப்பாரு, புதன் நீச்சமா இருப்பாரு. கரெக்டா 15ஆம் தேதி புதன் வக்ரம் ஆயிடுவாரு. ஒரு நீச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது உச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். அதே சமயத்துல இந்த மாதத்துடைய ஆரம்பத்திலேயே பார்த்தோம்னா சுக்கிரன் வக்ரம் ஆயிடுவாரு. ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துடும். அடுத்து சனி பகவான் இந்த மாதத்துல மார்ச் 29ஆம் தேதி பயிற்சி ஆகுறாரு. 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு ருணரோக சத்ரு சனியா மாற போறாரு. இந்த சனி பயிற்சி மிக மிக முக்கியமான பயிற்சியா அந்த மாதத்துல பார்க்கப்படுது. துலாம் ராசிக்கு மட்டும் சனி பகவான் ரொம்ப ஃபேவரான பிளானட்டா வருவாரு. ஏன்னா 4-5க்குரியவர். அவர் 6ஆம் இடத்துக்கு போறது இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி குழப்பங்களை கொடுப்பாரு. ஆனா இயற்கையா பார்க்கும்போது சனி பகவான் ஒரு இயற்கை பாவர். இந்த பாவ கிரகம் பாவஸ்தானத்துல போய் அமர்றது ரொம்ப நல்லது. அதன் வகையில நமக்கு ஃபேவர் தான் அது. இருப்பினுமே இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி செக் பண்ணுவாரு. ஏன்னா சனி பகவான் ஒரு செக்கிங் பிளானட். அடுத்து சூரிய பகவான் இந்த மாதத்துல நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பாரு. லாபாதிபதி 5ஆம் இடத்துல. கரெக்டா 14ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதே போல குரு அஷ்டமத்துல அந்த கிரகம் எந்த மாற்றமும் பண்ணல. அடுத்து செவ்வாய் பாகியஸ்தானத்துல. செவ்வாயும் நமக்கு பார்த்தோம்னா ஒரு முழு சுபரா வந்துருவாரு. ஏன்னா செவ்வாய் 2-7 கூடியவனா வந்துருவாரு. அதுவே அந்த செவ்வாய் பாகியத்துல இருக்கிறது நல்லதுதான். மேலும் செவ்வாயும் எந்த மாற்றமும் பண்ணல. அடுத்து கேது விரயஸ்தானத்துல. ஆனா குரு பார்வை வாங்கியிருக்காரு. இந்த மாதத்துல மிக முக்கியமான கிரகங்களுடைய சப்தம பார்வை, அதாவது 7ஆம் பார்வை கேது மேல இருக்கும். அந்த அமைப்பும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மார்ச் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். முதலாவதா சுக்கிரன் 6ஆம் இடத்துல. இந்த சுக்கிரன் 6க்கு போயிட்டாலே அதையும் உச்சமாகி வக்ரமாகிற சுக்கிரன் சிந்தனை குழப்பத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஒரு மாதிரி மனசுல ஏதாச்சும் ஒரு கவலையை கொடுத்துட்டே இருக்கும். மன ரீதியா ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பய உணர்வை கொடுக்கும். அது வாட் எவர் எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய கெரியரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், கடன் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம். வாட் எவர் நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ அது சம்பந்தமான ஒரு மாதிரியான தாக்கத்தை அது கொடுக்கும். கண்டிப்பா இதுக்கு நம்ம நல்லா மெடிடேஷன் பண்ணணும். குழப்பத்துக்குள்ள போயிடக்கூடாது, ரொம்ப யோசனைக்குள்ள போயிடக்கூடாது. ஜஸ்ட் ரிலாக்ஸா டிராவல் பண்றது முயற்சி பண்ணணும். இதை நான் முக்கியமா துலாத்துக்கு சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம். அடுத்து பினான்சியலி பார்த்தோம்னா பொருளாதாரம் சார்ந்து பார்த்தோம்னாக்கா பெருசா நெகட்டிவ் இல்ல. கேது 12ல இருக்கு. முக்கியமான கிரகங்களுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கு. நிறைய பொருளாதார விரயம் அப்படிங்கறத காமிக்குது. பணம் கையில இருந்தாதானே விரயமே பண்ண முடியும். அப்ப பொருளாதாரம் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க ஜாப்ல இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த நேரத்துல நல்ல பொருளாதார வரவு இருக்கும். அதுல எந்த நெகட்டிவான விஷயமும் இல்ல. அதே மாதிரி திடீர் பொருளாதார வரவு, வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு கிடைக்கிறது. ஏன்னா 6 கோடியவனும் 8 கோடியவனும் பரிவர்த்தனையில இருக்காங்க. திடீர் அதிர்ஷ்டத்தை இது குறிக்கும். திடீர்னு ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது. எப்பயே இன்வெஸ்ட் பண்ண விஷயம் இப்போ உங்களுக்கு கிளைம் ஆகும். அதே மாதிரி நீங்க யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணி ரொம்ப நாளா ஆகிட்டுனாக்க அந்த கொடுத்த பணம் இப்ப கைக்கு திரும்ப கிடைக்கும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. அடுத்து இந்த மாதத்துல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கு ஒரு நிவர்த்தி கண்டிப்பா கிடைச்சிரும். இப்ப என்ன ஒரு முடிவு தெரிஞ்சிரும். ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை இருக்குனாக்கா அந்த பிரச்சனைக்கான முடிவு இப்ப கிடைச்சிரும். இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா கிரகங்களுடைய சஞ்சாரம்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு துலாமுக்கு. எனவே இந்த மாதத்துல குழப்பங்கள் ஏற்பட்டு அது அடுத்த மாதத்துல அப்படியே நிவர்த்தி ஆகும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால அதுலயும் உச்சமாகி வக்ரத்துல இருப்பாரு. இருந்தாலும் பெருசா நெகட்டிவ் இல்ல. அதனால நிறைய சுபத்துவமான மாற்றங்களுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நிறைய சுபத்துவமான விசேஷங்களுக்கு விரைய செலவுகள் பண்ணுவீங்க. அந்த விரைய செலவு உங்களுக்கு ஒரு ரூபத்துல மகிழ்ச்சியை கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. அடுத்து 2-7க்குரியவன் பாகியத்துல. இந்த நேரத்துல இந்த திருமண முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஃபேமிலில அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். அதுல எந்த குறையும் இருக்காது. ரொம்ப நாளா திருமண முயற்சி பண்றீங்கன்னா இப்போ அதுக்கான ஒரு நல்ல செய்தி கிடைச்சிடும். ஏன்னா 7க்குரியவன் பாகியத்துல இருக்காரு.
இருக்காரு. சோ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து ஃபேமிலில இருந்த குறைகள் பிரச்சனைகள்லாம் இப்ப அப்படியே ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ கடந்து அடுத்த கட்டத்துக்கு ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆகும். அது வந்துட்டு ஒரு வகையில நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்து ஃபேமிலில இருந்த அந்த கடன் சுமை அதெல்லாம் அப்படியே குறையிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த கடன்லாம் அப்படியே மெல்ல மெல்ல கட்டி முடிக்கிற அந்த தன்மை எல்லாம் இப்போ வந்துரும். அதுக்கான ஒரு வழிவகையை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நண்பர்களால ஆதாயம், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மகிழ்ச்சி, புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது, புதிய நண்பர்களால மகிழ்ச்சி ஏற்படுறது. சோ அந்த தன்மையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏழு கூடியவன் பாக்கியத்துல இருக்கிறதுனால நண்பர்களால ஒரு வகையில ஆதாயம், ஒரு வகையில நிறைவு, பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. சோ அந்த அமைப்புலாம் இந்த காலகட்டங்கள்ல கிரியேட் ஆகும். குரு பார்வை விரயத்துல இருக்கிறதுனால சுப விரயம் அப்படிங்கறத கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு ரூபத்துல பணம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு பக்கம் சம்பாதிப்போம், ஒரு பக்கம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது மேக்சிமம் சுப விரய செலவா இருக்கும். தேவையில்லாத விரய செலவா இருக்காது. அடுத்த சூரியன் சனி நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கன்ஜக்ஷன்ல இருக்கும். இது ஒரு மாதிரி போராட்டத்தன்மையை காமிச்சாலும் அது பெருசா நெகட்டிவ் பண்ணல. ஏன்னா சூரியன் லாபாதிபதி, லாபஸ்தானத்துக்குரியவன் 5ஆம் இடத்துக்கு வந்தாக்கா பூர்வீக சொத்தால ஆதாயம்னு அர்த்தம். சனி அந்த இடத்துல இருக்கிறதுனால ஒரு மாதிரி போட்டித்தன்மையை கொடுக்கும். போட்டித்தன்மையை கொடுத்து நமக்கு ஃபேவரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். சோ அந்த அமைப்பு நல்லா இருக்கு. கோர்ட்ல ஏதாச்சும் வழக்கு நடக்குது, ஏதாச்சும் கேஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 29ஆம் தேதிக்கு மேல அந்த வழக்குல நமக்கு சாதகமான தீர்ப்பை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நமக்கு யாரெல்லாம் பிரச்சனையா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இப்ப ஒதுங்க ஆரம்பிப்பாங்க. சோ அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்த இந்த காலகட்டங்கள்ல பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். குழந்தை பாகியம் சார்ந்த வகையில தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே போல இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெருசா நெகட்டிவ் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட அதிகமா கருத்து வேறுபாடு, பிள்ளைகளோட ஒரு முரண்பாடான தன்மை இதெல்லாம் ஏற்படலாம். குறிப்பா தந்தையாரோட ஒத்துப்போகாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி தன்மை உருவாகும். ஆகவே அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது 14ஆம் தேதி வரைக்கும், 14ஆம் தேதிக்கு மேல சூரிய பயிற்சி ஆயிடும். அதன் பிறகு எல்லாம் நியூட்ரலைஸ் ஆகும். எனவே அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையாருக்கு அதிகமான கோப உணர்வு வரலாம். ஏன்னா செவ்வாய் பாகியத்துல தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படணும். அவருடைய உடல் ஆரோக்கியம், மேலும் அவருடைய உறவுநிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேரிங்கா இருக்கிறது நல்லது. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆல்மோஸ்ட் ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்கலாம். கல்வியில பெருசா தடை தாமதம் எதுவும் இல்ல. சூரியன் புதன் இணைவு மாதத்துடைய பிற்பகுதியில் ஏற்பட்டுரும். அதை புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். எனவே கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல வெளியூர் வெளி மாநிலம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு ரீதியா இருந்த தடுமாற்றங்களை இப்போ நிவர்த்தி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க. சோ அந்த அமைப்பு நல்லா இருக்கு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பல கிரகங்களுடைய கூட்டணியில இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டத்துல குழப்பம் அதிகமா வரும். எந்த ஃபீல்ட சூஸ் பண்றது, எதுல நம்ம டிராவல் பண்றது, இது சரியா இருக்குமா அது சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை குழப்பம் வரும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்க ஃபியூச்சர் எதை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை சூஸ் பண்ணி செயல்படுங்க. ரொம்ப குழப்பமா இருக்கனால சூஸ் பண்ணவே முடியலனாக்கா உடைய ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து எந்த துறையை சூஸ் பண்ணா உங்களுக்கு நல்லது, எந்த கிரகம் நல்ல நிலையில இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய பிளானிங்கை வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுடைய உள்ளுணர்வு ஒரு விஷயத்தை சொல்லும், இந்த ட்ராக்ல போனா நல்லது அப்படின்னு. அந்த விஷயத்தை நீங்க மேக்ஸிமம் செயல்படுத்துறது முயற்சி பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராவே இருக்கும். முடிவு எடுக்க முடியாத தன்மையில இருக்கீங்கன்னா ஒரு சின்ன கன்சல்டேஷன் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்படின்னா உங்களுடைய ஆசான், உங்களுடைய குரு, உங்களுடைய பெற்றோர்கள் இவங்க என்ன ஃபீல்ட சொல்றாங்களோ அந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்துல அதை சூஸ் பண்ணி செயல்படுங்க. ஓவராலா மென்டலி தேவையில்லாத பிரஷருக்கு போகாதீங்க. ரொம்ப குழப்பத்துக்குலாம் போகாதீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்காதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செயல்படுத்துறது முயற்சி பண்ணுங்க. முயற்சிகள்ல வெற்றி கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா 3ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. அதுவுமே நமக்கு திடீர் விபரீத ராஜயோகம் தான். எனவே எல்லா விஷயமும் டக்கு டக்குன்னு மாற்றம் அடைகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு விஷயத்துல பிளான் பண்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போக மாட்டோம். டக்கு டக்குன்னு நம்ம யோசிச்சு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியான நம்ம அந்த மாற்றங்களை செய்வோம். அந்த அமைப்பு தான் இப்ப இருக்கு. எனவே மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறது சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். குழப்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு தெளிவுக்கு வந்துடணும். சோ அந்த அமைப்பை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது முயற்சி பண்ணுங்க. மற்றபடி பெருசா கல்வி சம்பந்தமா எந்த குழப்பமும் இல்ல. நீ எந்த ஃபீல்ட சூஸ் பண்றீங்களோ அந்த ஃபீல்டுல ஒரு வீரநடை போறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல இருக்கும். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா ஹெல்த். அஷ்டம குரு, அஷ்டம ஸ்தானத்துல குரு பகவான். இது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில வீக்னஸ் கொடுக்கலாம். அதாவது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மே மாதம் வரைக்கும் நம்ம கவனமா இருக்கணும். அதே 6ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள், ராசிநாதன் 6ஆம் இடத்துல. இது மன அழுத்தத்தை குறிக்குது. இந்த மன அழுத்தமே ஒரு மாதிரி நோயா மாறுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த கழிவு நீக்க உறுப்புகள், குடல் சம்பந்தப்பட்ட விஷயம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், அடுத்த இந்த உணவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய காய்கறிகள், நிறைய பழ வகைகள் சேர்த்துக்கோங்க. பயிர்
வகைகள் அதிகமா சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். உணவு முறை, உடைய உடல் ஆரோக்கியத்துல வயிறு, கழிவு நீக்க உறுப்புகள், அடுத்து இந்த இடுப்பு பகுதி, முதுகெலும்பு பகுதி இது சம்பந்தமான விஷயம். இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது முயற்சி பண்ணணும். அதே சமயத்துல ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துரும். ஏன்னா 6ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் எல்லாம் ஆக்குபை பண்ணி அந்த 6ஆம் இடத்தை சிறப்பா ஆக்டிவேட் பண்ணுது. அதுலயும் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை கிரகங்கள் எல்லாமே பாக்குது. ஆல்ரெடி 12ஆம் இடத்துல கேது. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதுக்காக மருத்துவ செலவுகளை செய்வீங்க. இந்த நேரத்துல மருத்துவ செலவு ஏற்படுதுன்னா கலங்காம அந்த மருத்துவ செலவுல மேற்கொள்ளுங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஃபியூர் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும். அடுத்தது பார்த்தோம்னா கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள், கோவிலுக்கு அதிகமா போறது, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுறது, அந்த அமைப்பும் ஆக்டிவேட் ஆகும். ஏதோ ஒரு ரூபத்துல அந்த ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க. அது சம்பந்தமா ஒரு சில டிராவலிங் எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனை குழப்பத்தை தவிர்த்தாலே போதும். மற்ற விஷயம்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவராவே அமையும். பெருசா நெகட்டிவா இல்ல. அப்படியே ராசிநாதன் மட்டும் கொஞ்சம் பலவீனமா இருக்காரு. அதனால சிந்தனை குழப்பத்தை தவிர்த்து, மனக்கவலைகளை தவிர்த்து உடைய செயல்பாடுகள் மேல கவனம் செலுத்துங்க. அது நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல மந்த்லி பிளானட்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு, நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 5 கிரகத்துடைய கூட்டணி இருக்கும். அதாவது சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, புதன். இல்ல மாதத்துடைய ஆரம்பத்துல நம்முடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து வக்ரமா இருப்பாரு. அதே போல புதன் வக்ரமா இருப்பாரு. கரெக்டா 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. 12ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆவாரு. அடுத்து மாதத்தோட பிகினிங்ல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா 2ஆம் தேதி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா 13ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாயிடுவார். லாபாதிபதி உச்சம். இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியான ஒரு மாதம். சனி பகவான் 6ஆம் இடத்துல பலமா இருப்பாரு. இருப்பினும் 4-5க்குரிய ஒரு யோக கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம் தான். 4ஆம் இடம் 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பங்களை கொடுக்கும். முதலாவதா இறங்குற விஷயங்களை வெற்றியை கொடுத்துரும். அதுதான் சனிகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயமே. எதிர்ப்புகளோட ஒரு மாதிரி வெற்றியை கொடுக்கும். ஒரு குழப்பத்தோட வெற்றியை கொடுக்கும். ஒரு பிரச்சனைகளோட வெற்றியை கொடுக்கும். பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா அந்த பிரச்சனைகள்ல வெற்றி உங்களுக்கு சாதகமா இருக்கும். இதை நீங்க நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. குழப்பம் ஏற்படும். ஆனா அந்த குழப்பத்துல சாதகமான போக்கு வந்து துலாமுக்கு மட்டுமே இருக்கும். இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் இறுதியா வெற்றி அடைகிறது நீங்களா தான் இருப்பீங்க. உங்களுக்கு தோல்வி இருக்காது. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல ருணரோக சத்ரு ஸ்தானத்துல எதிரிகள் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது. நிறைய பேர் உங்களை எகெயின்ஸ்டா மாறுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்களே ஒதுங்கிப்பாங்க. பிரச்சனை வேணான்னு அவங்களே ஒதுங்கிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அலி 4-5க்குரியவன் 6ஆம் இடத்துல. தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், தாயாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து தாய் வழி உறவுகள், அவர்கள் சார்ந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளையுடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல கவனமா இருக்கணும். பிள்ளைகளால ஏதாச்சும் மன வருத்தம் ஏற்பட்டு பிறகு நிவர்த்தி ஆகும். அவை பிள்ளைகளுடைய உறவு நிலை, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல போன மாதத்துல பார்த்த மாதிரி மன கஷ்டம், மன வருத்தம், மன ரீதியா ஏதோ ஒரு விஷயத்துல கவலை, தாக்கம், ஒரு மாதிரி குழப்பம், ஒரு விஷயத்த பண்ணுவோமா வேணாமா, இது பண்ணா சரியா இருக்குமா, அது பண்ணா சரியா இருக்குமாங்கிற கன்ஃபியூசன் ஸ்டேட்டை கொடுக்கும். நிச்சயமா அந்த கன்ஃபியூசன் ஸ்டேட் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானோட 4 கிரகத்தினுடைய கூட்டணிகள் இருக்கு. அது கண்டிப்பா ஒரு மாதிரி குழப்பமான மனநிலை கொடுக்கும். அலின் சுக்கிரனுக்கு வந்து 6ஆம் இடம் அந்த அளவுக்கு உகந்த ஸ்தானம் கிடையாது. அலின் உச்சமா இருக்காரு. இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது செயல்படணும். அடுத்து இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி குழப்பம், கலக்கம், மன வருத்தம் இதெல்லாம் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். இந்த மாதத்துல இந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா கவலைப்பட வேண்டாம். எண்ட் ரிசல்ட்ல உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் கண்டிப்பா. எனவே அவசரப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை வெளியிட கூடாது. நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட இதை பொறுமையா சொல்றதுக்கு காரணம், இந்த நேரத்துல நம்முடைய சிந்தனை எப்படி வேலை செய்துனே யூகிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுதுன்னா டக்கு டக்குன்னு நம்மளுடைய வார்த்தைகளை வெளியிட்டுருவோம். இந்த நேரத்துல மௌனம் காக்க வேண்டும். வார்த்தைகளை அவசரப்பட்டு வெளியிடக்கூடாது. பேசுற வார்த்தையில யோசிச்சு வெளிப்படுத்தணும். ஏன்னா 2ஆம் அதிபதி நீச்சம் ஆயிடுவாரு 10ஆம் இடத்துல. சோ பேச்சுல ஒரு கண்ட்ரோல் இருக்காது. டக்கு டக்குன்னு கோவப்பட்டு என்னென்னமோ பேசிடுவோம். எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசிடுவோம். எனவே பேச்சுல ஒரு நிதானம் இருக்கணும், கவனம் இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில வெளியிட கூடாது. இப்ப நான் சொன்ன உறவு நிலைகள்ல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். அதனால இதுல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது முயற்சி பண்ணணும். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல பாவ கிரகங்களுடைய கூட்டணி, அதாவது வந்து சூரியன் ஒரு பாவ கிரகம், அடுத்தது பார்த்தோம்னாக்கா சனி பகவான், ராகு பகவான், இந்த கிரகங்கள்லாம் ஒரு பாவ கிரக கேட்டகரியில வந்துரும்.
இந்த கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருக்கிறது பலம், ஒரு வலிமை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எளிமையா கடந்து வரக்கூடிய மனோபக்குவம், மனோநிலையை கொடுத்துரும். ஒரு தைரியத்தை கொடுக்கும், அசாத்தியமான ஒரு தைரியத்தை கொடுக்கும். நம்மளுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸ்டா இருக்காங்களோ அவங்கள துவம்சம் பண்ற ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு தைரிய அபிவிருத்தியை இந்த கூட்டணி அமைப்பு நமக்கு கொடுக்கும். அடுத்து கடன் பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அந்த கடன் பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது நமக்கு நல்லதுதான். இந்த நேரத்துல கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவ்வளவு சிறப்பா கிடைக்கும். நமக்கு கடன்லாம் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இப்ப ரொம்ப ஊற்றெடுக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த கடனை முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை ரொம்ப வலிமைப்படுத்துவோம் நம்ம. எனவே அந்த பிரஷர் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதே போக்குல போய் நீங்க அந்த கடனையும் கட்டி முடிச்சிருவீங்க. சோ அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன ஒரு விஷயம். நீண்ட நாள் குழப்பம் நிவர்த்தி ஆகிற ஒரு காலகட்டம், நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் வருத்தம், இப்போ அந்த வருத்தம் அதிகரிக்கிற மாதிரி அதிகரிச்சு அதுல உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும், முழுமையான ஒரு விடுதலையை கொடுக்கும், ஒரு கியூரை கொடுக்கும். எனவே இந்த கூட்டணி வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் துலாம பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு முடிவு தெரியணும்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும், ஒன்னு பாசிட்டிவா நடக்கணும் இல்ல நெகட்டிவா நடக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு முடிவு தெரியும், அப்பதான் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரே விஷயத்துல எவ்வளவு நாள் நம்ம தொங்கிட்டு இருக்கிறது. இப்ப வெட்டு 1 துண்டு 2 என்ன முடிவு அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு கிடைச்சிரும். அந்த தெளிவுல பாசிட்டிவான ரிசல்ட் துலாமுக்கு இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அடுத்தது பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் 7ஆம் இடத்துல இருந்து உச்சம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சியில ஒரு தடை தாமதத்தோட ஒரு மாதிரி குழப்பத்தோட நல்ல செய்தி கிடைச்சிரும். போன மாதத்திலேயே நான் திருமண முயற்சியில ஒரு வெற்றின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதத்துல லாபாதிபதி 7ஆம் இடத்துல உச்சம். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு உகந்தது இல்ல. இருப்பினும் லாபாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்றதுனால ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்தி கண்டிப்பா கிடைச்சிரும். அதுலயும் சனி பார்வை 7ஆம் இடத்துல விலகிட்டு ரொம்ப சரியான காலகட்டம். இப்போ முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நல்ல செய்தி கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பம், கலக்கம், வருத்தம், வாழ்க்கை துணையால ஏற்பட்ட ஒரு மாதிரியான வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தியாகும். ஏன்னா சனி பார்வை விலகுது. எனவே இந்த காலகட்டத்துல பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேர்றது, பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வருது, திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது, ரொம்ப நாளா இருந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல நமக்கு சாதகமா இருக்கும். அடுத்து நண்பர்களோட ஏற்பட்ட மன வருத்தம் இப்போ நிவர்த்தி ஆகும். நண்பர்களால ஏற்பட்ட கவலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். நண்பர்களால ஆதாயம், புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம், ரொம்ப நாள் பேசாம இருந்தவங்க இப்ப பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து தொழில், உத்தியோகம் இதை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாகிறாரு. 2/7க்குரியவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். ஆனா நீச்சமாகிறது ஒரு மாதிரி குழப்பத்தை பண்ணும். எனவே தொழில் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இருக்கிற விஷயத்தை அப்படியே நீங்க மூவ் ஆன் பண்றது முயற்சி பண்ணுங்க. மாற்றம் செய்யறதுக்கான ஏற்ற காலகட்டம் இது இல்ல. ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ரொம்ப சூப்பரா நீங்க எடுத்துட்டு போகலாம், அது அடுத்த கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம். சம்பள உயர்வு, பதவி உயர்வுல ஒரு மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். தடை தாமதத்தோட ஒரு நல்ல செய்தி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா வந்து லாபாதிபதி உச்சம் 7ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல சம்பள உயர்வு கிடைக்கணுங்கிற அமைப்பு கொடுக்குது. நமக்கு யாரெல்லாம் போட்டியா இருந்தாங்களோ, நம்ம உத்தியோகம் பார்க்குற இடத்துல நமக்குலாம் யாரு ரொம்ப போட்டியா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வீழ்த்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். செவ்வாய் 10ல நீச்சமா இருக்கிறதுனால 2/7க்குரியவன் நீச்சமா இருக்கிறதுனால அதுல ஒரு மாதிரி தடை தாமதம், இன்னைக்கு கிடைக்க வேண்டியது ஒரு 2 நாள் கழிச்சு கிடைக்கும், அத மாதிரியான ஒரு தாமத அமைப்பை ஏற்படுது. இருப்பினும் அது சாதகம் தான், எதுவும் உங்களுக்கு நெகட்டிவா முடியாது. 6ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாலே போட்டிகள் குறையுதுன்னு அர்த்தம். சோ அந்த அமைப்பு நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம உத்தியோகம், தொழில்ல ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் இருக்கும், ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை மாற்றம் பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்தை கொடுக்கும். ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை கரெக்டா ஷெட்யூல் பண்ணி கரெக்டான நேரத்துக்கு முடிக்கிறது முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு நிச்சயமா பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோக வாய்ப்பு தடை தாமதத்தோட கிடைச்சிடும். செவ்வாய் நீச்சமா இருக்கிறது தான் குற்றம். லாபாதிபதி நல்ல நிலைக்கு ஆக்டிவேட் ஆகிறாரு. விரயஸ்தானத்துல முக்கியமான கிரகங்களுடைய பார்வையெல்லாம் இருக்கு. நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், ரொம்ப முக்கியமான கமிட்மெண்ட்லாம் இருக்கும். இப்ப உத்தியோகத்து போயே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் நிறைய பேருக்கு வரும். ஆகவே படித்து முடித்த மாணவர்களுக்கு கையோட அந்த உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் இல்லாம இருந்தவங்களுக்கு இப்ப அந்த முயற்சியில வெற்றியை கொடுத்துரும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். முக்கியமா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுது. இந்த நேரத்துல கடனை கொஞ்சம் பெருசா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே கடன் வாங்கி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. இப்போ கொஞ்சம் பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது முயற்சி பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டமா எனக்கு தெரியல. ஆனா அதுல நம்ம கொஞ்சம் நியூட்ரலா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ஜஸ்ட் நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் நிதானமா தான் செயல்படணும். உடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க நம்பிக்கையோட செய்யலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம கொஞ்சம் காலம் தாழ்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது. அடுத்து நீண்ட நாளா இருக்கிற அந்த கடன் சுமையெல்லாம் இப்ப குறையும். அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு கொடுக்கும். அதுலயும் இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த மாதத்திலயும் அது ஆக்டிவிட்டில தான் இருக்கு. அதனால திடீர் பொருளாதார வரவு, வெள்ள கொடுத்த பணம் கைக்கு வரது, நீண்ட நாள் கடன்
கடன் சுமையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றது, திடீர் அதிர்ஷ்டம், ரொம்ப நாள் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதுல ஒரு சாதகமான அமைப்பை அனுபவிக்கிறது. சோ அதுக்கெல்லாம் இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதுலயும் குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3-6 கூடிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு அஷ்டமத்துல இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஹெல்த் வைஸா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சில குழப்பங்களை கொடுக்குமே தவிர அந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு சாதகமான போக்கு கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூரியன் புதன் இணைவு இருக்கு. இருப்பினும் சனி ராகு அலின் சுக்கிரன் உச்சம் இந்த அமைப்புலாம் இருக்கிறதுனால சிந்தனை குழப்பத்தை தவிர்த்து கரெக்டான டைரக்ஷனை சூஸ் பண்ணி டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு முடிவு தெளிவா எடுக்க முடியலனாக்கா யாரோ ஒருத்தருடைய வழிகாட்டுதலின் பெயர்ல நீங்க பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. அடுத்தது நிறைய பேருக்கு இந்த வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிகச்சிறப்பா ஏற்படும். ஏன்னா சூரியன் 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் ரொம்ப சாதகமான காலகட்டம் தான். தைரியமா வெளி இடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டாகும். அதே போல கல்வி சம்பந்தமா ஒரு மாதிரி சுப விரைய செலவு இருக்கும். நிறைய பேர் லோன் போட்டு படிக்கிறது முயற்சி பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமான சுப விரைய செலவு இருக்கும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. ஏன்னா 4-5 கூடியவன் 6ஆம் இடத்துல கல்வி சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவு கட்டாயமா உண்டு. அது உங்களுக்கா இருக்கலாம், இல்லனா உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருக்கலாம். நிறைய பேர் லோன் போட்டு படிக்க வைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற அந்த பூர்வீக சொத்தை வித்து இந்த சுப மாற்றம் பண்றது முயற்சி பண்றதுலாம் வாய்ப்பு அதிகம். அடுத்து பார்த்தோன்னா ஹெல்த், உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் இருக்கு. குறிப்பா அந்த முதுகெலும்பு இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கிறது முயற்சி பண்ணுங்க. அடுத்தது அஷ்டமஸ்தானத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சூரியன் உச்சமாகிறதுனால உஷ்ணாதிக சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். இந்த பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓவராலா அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பம் கட்டாயம் உண்டு. ஆனா அந்த குழப்பத்திலையும் நமக்கு சாதகமான போக்கு கட்டாயமாக இருக்கும். இந்த குழப்பத்திலையும் நமக்கு ஒரு ஃபேவரான ரிசல்ட்டை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதுக்கான ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். ஆனா அந்த நிவர்த்தி நமக்கு சாதகமா இருக்கும். அதனால வர வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி தைரியமா எல்லா விஷயத்திலும் நீங்க இறங்கி டிராவல் பண்ணுங்க. எதை நினைச்சு பயப்பட வேண்டாம். நிச்சயமா எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது. அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசாபுக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள், நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசாபுக்தி அந்தரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை. இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம். ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத உங்களுடைய லக்னம், அதே சமயத்துல உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் தீர்மானிக்கும். எனவே கோச்சார ரீதியா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவரா இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவரா இருந்து தசா புக்தியும் ஃபேவரா இருக்குங்கிற பட்சத்துல மிக உன்னதமான காலகட்டம். எந்த விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவா இருந்து தசா புக்தியும் நெகட்டிவா இருக்குனாக்கா ரொம்ப கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும். மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும். அதோட கோச்சாரத்தை கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான் சரியான ஒரு அமைப்பு. அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா, தீமை அதிகரிக்குமா, அல்லது நன்மை குறையுமா, தீமை குறையுமா அப்படிங்கறத நீங்க கரெக்டா பிடிக்ட் பண்ணணும். வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும், முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க. உடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க. இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க. மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள், ஒரு லக்னத்துக்கும் உள்ள பொது பலன்கள், 27 நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். ஆகவே மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.